எல்லோருக்கும் வணக்கம். நாளைக்கான பேங்க் நிஃப்டி, அதாவது பேங்க் நிஃப்டியில் வந்து எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரைடே வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃப்ரைடே இல்லை, தேர்ஸ்டே. ஃப்ரைடே வந்து ஹோலி லீவ் விடுமுறை இருந்ததுனால நம்மளுக்கு வந்து மார்க்கெட் இல்லை. ஸோ வியாழக்கிழமை வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னு சொன்னால், மார்க்கெட் வந்து ஒரு ரெட் கேண்டில், அதாவது கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ஒரு ரெட் கேண்டில் வச்சு அகைன் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிற மாதிரி எடுத்து திரும்ப வந்து ரிவர்சர் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுதான் ட்ராப்பு. என்னன்னு சொன்னால், இந்த இடத்துல அதாவது இந்த ஃபர்ஸ்ட் 2 3 கேண்டில் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மார்க்கெட் கீழே வரச்சில எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது எல்லாரும் சொன்னால் ரீட்டைலர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் ஆகுது. ஸோ பிரேக் டவுன் ஆன உடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, புட் சைடு தான் மார்க்கெட் என்னமோ வரும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து எல்லாருமே புட் ஆப்ஷன் எடுத்திருப்பாங்க. புட் ஆப்ஷன் எடுத்த உடனே என்ன ஆகுன்னு சொன்னால், மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகி அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே வந்து ஹிட் பண்ணி விடுது. ஓகேவா? ஸோ ஹிட் பண்ண உடனே அகைன் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல இப்போ பெரிய பையர்ஸ் வந்து உள்ளே வருவாங்க. ஸோ பையர்ஸ் உள்ளே வரச்சில் செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் ஹிட் பண்ணணும். ஸோ ஹிட் பண்ணி இங்கே வர கொண்டு வந்து, ஓகேவா, அந்த இடத்துல என்ட்ரி ஆகின செல்லர்ஸ் எல்லாத்தையோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ இந்த ஓப்பனுக்கு மேலே இருக்கிறதுல என்ன ஆகும்னு சொன்னால், இவங்க வந்து ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் ஹிட் பண்ணி விட்டு திரும்ப மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், செல்லர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆகுது. ஸோ ரிவர்சல் ஆனோன்னு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், மறுபடியும் இங்கே ஓகே, இப்போ இந்த இடத்துல இருந்து மறுபடியும் மார்க்கெட் கீழே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மறுபடியும் இங்கே செல்லர்ஸ் வருவாங்க. ஸோ இந்த செல்லர்ஸ் எல்லாத்தையுமே வந்து மார்க்கெட் வந்து ஹிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த பையர்ஸ் வந்து முடிவு பண்ணி, ஸோ அகைன் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி மார்க்கெட் மேலே கொண்டு போகிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல சூப்பரான ஒரு பேட்டர்ன் என்னன்னு சொன்னால், மார்க்கெட் வந்து ஒரு டபுள் பாட்டம்னு சொல்லலாம். இது வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த டபிள்யூ பேட்டர்ன், இந்த டபுள் பாட்டத்தை பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், ரீட்டைலர் மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஓகே, இந்த இடத்துல வந்து டபுள் பாட்டம் வச்சு மார்க்கெட்டு இன்னும் இங்கேருந்து மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நிறைய பையர்ஸ் உள்ளே வந்திருப்பாங்க. அதாவது ரீட்டைல் பையர்ஸ் இங்கே எடுத்தவங்க வந்து பெரிய பையர், இந்த இடத்துலையும் மார்க்கெட்டை கொண்டு போகிறவங்க பெரிய பையர், அதாவது ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருக்கலாம், இல்லைனா டிஐஎஸ் எஃப்ஐஸாக இருக்கலாம். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கொண்டு போகிறாங்க. கொண்டு போனோடனே இவ்வளவு இங்கேருந்து மார்க்கெட் மேலே போவதோட நம்ம ரீட்டைலர் போய் என்ன பண்ணுவோம், மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதாவது இந்த 1 லாட்டு 2 லாட்டு 5 லாட்டு 10 லாட்டு 50, குறைஞ்சபட்சம் ஒரு 10 லாட்டு 20 லாட்டு, ஸோ இந்த மாதிரி வச்சு பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பயந்து போய் ஏற்கனவே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு அவங்களுக்கு. ஸோ அதனால் ரெண்டாவது ஸ்டாப் லாஸ் ஆயிடக்கூடாது, மார்க்கெட் நல்லா மேலே போன பிறகு நம்ம வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணி இந்த டபிள்யூ பேட்டர்னை பார்த்துட்டு அகைன் வந்து அவங்க எல்லாரும் இந்த இடத்துல வந்து உள்ளே வந்திருப்பாங்க. ஓகே, இங்கேருந்து மார்க்கெட் வந்து கேண்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். கேண்டில் பாருங்கள், நல்லா க்ரீன் கேண்டில் வச்சு ஃபுல்லாக சரசரன்னு போகுது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே, மார்க்கெட்டுங்கிறது மறுபடியும் மேலே போகுதுன்னு சொல்லிட்டு ரீட்டைலர் பையர் வந்து இந்த இடத்துல உள்ளே வர்றாங்க. நிறைய ரீட்டைலர் பையர் உள்ளே வந்தோடனே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இங்கே பை பண்ண பையர், அதாவது பெரிய ட்ரேடர் இருப்பாங்க இல்லையா, பெரிய எஃப்ஐசிடிஎஸ் ப்ரொஃபஷனல் எல்லாருமே இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஓகே வாங்க, அவ்வளோ பையரையும் அட்ராக்ட் பண்ணி இவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கவங்க அவ்வளோத்தையும் ஃபஸ்ட்டு ஹிட் அடித்து கொடுக்குறாங்க. ஸோ திரும்ப அகைன் மறுபடியும் இங்கே என்ன ஆகுதுன்னு சொன்னால் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த இடத்துல வந்தோடனே ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹிட் ஆகுது. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணுன்னா மறுபடியும் ஓகே, மறுபடியும் எல்லாரும் வெளியே போயிருந்தாங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மறுபடியும் மேலே தான் போயிருக்கும். அதாவது பையர்ஸ், என்ட்ரி ஆகின பையர்ஸ் எல்லாரும் வெளியே போயிருந்தாங்கன்னு சொன்னால் மார்க்கெட் ரிவர்ஸ் போயிருக்கும். ஆனால் நிறைய பையர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, அதுக்கும் கீழே ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல எந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மூவ் ஆச்சோ, அதாவது பிரேக் அவுட் ஆகி மூவ் ஆச்சோ, இந்த இடத்துக்கு கீழே வந்தால் நான் வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வர வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அகைன் மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து கீழே கொண்டு வந்து அகைன் போயிட்டு திரும்ப மார்க்கெட் கீழே வருது. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்த உடனே ஒரு சில பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொன்னால் ஆவரேஜ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆவரேஜ் பண்ணுறதுங்கிறது எல்லா இடத்துலையும் சாத்தியமாகாது. அதுவும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து மேக்ஸிமம் வந்து சாத்தியமாகாது. ஓகேவா? ஸோ இந்த ஆவரேஜ் பண்ணி மறுபடியும் ஓகே, இங்கேருந்து மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆவரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆவரேஜ் பண்ணோடனே என்ன ஆகுன்னு சொன்னால், மார்க்கெட் வந்து கொஞ்சமாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு அப்சைடு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அகெயின் வந்து கீழே வருது. ஸோ கீழே வரச்சில் எங்களோட ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணியிருக்காங்க. எங்களோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ கரெக்டாக நல்லா புரிஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் தான் மார்க்கெட்டில் வந்து நிறைய நடக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பையர்ஸ் வந்து மறுபடியும் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பையர் ஆவரேஜ் பண்ணுறாங்க. ஆவரேஜ் பண்ணிட்டு அவங்ககிட்ட ஒரு பெரிய குவான்டிட்டி இப்போ இருக்கும். ஸோ ஆல்ரெடி அவங்க கொஞ்சம் லாஸில் இருப்பாங்க. இவன் பெரிய குவான்டிட்டி ஆட் பண்ணி அவங்கள என்ன பண்ணுறாங்க, அட்ராக்ட் பண்ணி மறுபடியும் அவங்களோட ஸ்டாப் லாஸை எங்கே கொண்டு வராங்க, இங்கே வர கொண்டு வராங்க.
ஸோ அப்போ அவங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுது. எங்கே ஒரு பெரிய லாஸில் டபுள் குவான்டிட்டி ப்ளஸ் இங்கே வந்து இப்போ இங்கே ஒரு 10 லாட் எடுத்திருந்தாங்கன்னு இங்கே ஒரு 5 லாட் எடுக்கிறாங்க. அகைன் இங்கே வரச்சில் மறுபடியும் ஒரு 5 லாட்டு. ஸோ 10 லாட் எடுத்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு மார்க்கெட்டு வந்து கீழே வர 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 என்ன பண்ணுச்சுன்னா டபுள் லாஸ் ட்ரிபிள் லாஸ் போயிடும். ஸோ அவங்க எதிர்பார்த்ததை விட ஏகப்பட்ட லாஸ் போயிடும். ஸோ அவங்க அப்போ என்ன பண்ணுறாங்க, ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு எக்ஸிட் ஆகுறாங்க. ஸோ அப்போ நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் கொடுத்து எக்ஸிட் ஆகுச்சுல என்ன பண்ணுச்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் ரெக்கவர் ஆகிற மாதிரி காமிக்கிறான். ஸோ இந்த ரெக்கவர் ஆகிற மாதிரி காமிக்கச்சில் என்ன ஆகுன்னு சொன்னால் உடனே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இந்த ட்ரெண்ட் லைன், ஓகே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு மார்க்கெட் இப்போ வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு, எண்பங்கிறது இங்கே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகுறாங்க. ஆனால் பெரிய செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து நல்ல ப்ராஃபிட் வந்தாச்சு, ஓகேவா, செம ப்ராஃபிட் வந்தாச்சு. அவங்க வந்து என்ன வெயிட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பத்தாது, இந்த ப்ராஃபிட் பத்தாது, இன்னும் வேணும். அப்படின்னா இன்னும் பையரை அட்ராக்ட் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரீட்டெயிலர் கொண்டு வர 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 என்ன சொன்னாங்க, பையர் ஆட் ஆகுறாங்க. பையர் சின்ன பையர் நிறைய பேர் ஆட் ஆகுறாங்க. ஸோ இவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே தான் இருக்கும், ஓகேவா. ஸோ அப்போ இதுக்கு கீழே இருக்கிறதுல அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓகே எவ்வளோ தூரம் பையர்ஸ் ஆட் ஆகுறாங்களோ ஆட் ஆகட்டும். ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி பண்ணுறவங்க உள்ளே வர்றாங்க. இந்த மாதிரி ஒரு சேனல் பேட்டர்ன் போச்சுல அதில் நிறைய பையர்ஸ் உள்ளே வர்றாங்க. யார் உள்ளே வருவான்னா ரீட்டெயிலர் பையர், அதாவது கண்மூடித்தனமாக ட்ரேட் பண்ணுறவங்க, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணி ஒரே நல்லா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க தான் இந்த மாதிரி இடங்களில் உள்ளே வர்றாங்க, ஓகேவா. ஸோ இவங்க எல்லாத்தையும் பொறுமையாக வெயிட் பண்ணுறாங்க. யார், இந்த பெரிய எஃப்ஐஸ் டிஐஸ், ஓகேவா, வெயிட் பண்ணுறாங்க. அப்படி இல்லைனா ப்ரொஃபஷனல் ட்ரேடருங்க இருப்பாங்க, நிறைய பெரிய ட்ரேடர், அதாவது பல கோடிகளை வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க, அவங்க தான் பெரிய ஆட்கள்னு நான் சொல்கிறேன். ஸோ இவங்க வந்து வெயிட் பண்ணி, இந்த செல்லர்ஸுங்க ரெடியாக இருக்கிறாங்க, வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இந்த பையர்ஸ் அவ்வளோத்தையும் உள்ளே வரட்டுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1 hour வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணிவிட்டு அகைன் ஓரளவுக்கு அவங்களுக்கு தேவையான ஸ்டாப் லாஸ், இப்போ அவங்களுக்கு ஒரு 100 கோடி 500 கோடி 1000 கோடி வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அவங்க வந்து இங்கே ஒரு 200 300 கோடி 500 கோடி போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க இப்போ ஆல்ரெடி டபுளில் இருப்பாங்க, 1000 கோடி ப்ராஃபிட்டில் இருப்பாங்க, ஓகேவா. ஸோ 1000 கோடி ப்ராஃபிட்டில் இருந்துக்கிட்டு திரும்ப அகைன் அவங்களுக்கு இன்னொரு 1000 கோடி தேவை. அதுக்காண்டி எல்லாத்தையும் உள்ள வான்னு கூடுறாங்க, கிட்னி எடுத்து விட்றதுக்காண்டி கூடுறாங்க. ஸோ கூப்பிட்டு எவ்வளோ தூரம் ஆட்கள் உள்ளே வந்த உடனே மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, சடனாக அங்கே பாருங்கள் ஒரு க்ரீன் கேண்டில் கூட இருக்காது. ஏன்னு சொன்னால் ஒரு க்ரீன் கேண்டில் வச்சாலும் நிறைய பேர் வந்து க்ரீன் கேண்டில் வச்சுட்டு திரும்ப மறுபடியும் வந்து ரெட் கேண்டில் வைக்கச்சில் என்ன உஷாராயிட்டு சின்ன ஸ்டாப் லாஸ் போட்டு நிறைய பேர் வெளியே போயிடுவாங்க. ஸோ அவங்களெல்லாம் விடக்கூடாது, அவங்க ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் மொத்தமாக வலிச்சு எடுத்துகிட்டு போயிடணும் அப்படிங்கிறக்காண்டி அவங்க என்ன பண்ணுறாங்க, சரன்னு ரெட் கேண்டில் வச்சு கீழே கொண்டு வந்து அவ்வளோவரோட ஸ்டாப் லாஸ் அவுட்டு, ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வரச்சில் எல்லாரோட ஸ்டாப் லாஸும் மேக்ஸிமம் ஹிட் ஆயிரும். ஹிட் ஆகணுன்னு என்னன்னு சொன்னால் மறுபடியும் மார்க்கெட் வந்து டபுள்யூ பேட்டர்ன் போட்டு போகுது. ஸோ இந்த இடத்துலையும் பையர்ஸ் வந்து வந்திருப்பாங்க. என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஓகே டபுள் பாட்டம் வச்சு மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே போகுது, ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி மேலே போகுது. அதுதான் மெயின். இங்கே டபுள் பாட்டம் வச்சுட்டு கொஞ்சம் பயத்தோடு இருப்பாங்க, ஓகே இதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம வந்து கால் சைட் ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணச்சில் என்னன்னு சொன்னால் மார்க்கெட் கீழே வந்துட்டு மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி மேலே போகுது. அப்போ என்ன நினைக்கிறாங்க, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஓகே இங்கே ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் இருக்குது, அப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி மார்க்கெட் அகைன் வந்து மேலே போகுது. அப்போ மறுபடியும் என்ன எப்படி பார்த்தாலும் மார்க்கெட் வந்து இதை தாண்டி இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்துடும், அப்போ நம்ம ஈஸியாக இங்கே விட்ட ப்ராஃபிட் எல்லாத்தையும், அதாவது இந்த இடத்துல கிடைச்ச லாஸ் எல்லாத்தையும் இங்கே ப்ராஃபிட்டாக மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரேடருங்க வந்து கால் சைட் ட்ரேடர், அதாவது கால் ஆப்ஷன் எடுக்கிறவங்க இந்த இடத்துல வர்றாங்க. வந்த உடனே என்னன்னு சொன்னால் இந்த இடத்துல நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஏன்னு சொன்னால் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி போகுது. எல்லா யூடியூப் சேனல் நிறைய யூடியூப் சேனல் சொல்லுவாங்க, நீங்கள் மார்க்கெட்டில் இப்படி போச்சுல அப்புறம் போயிட்டு திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு மேலே போச்சுல இங்கே நீங்கள் கால் சைட் எடுங்க, அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி ட்ராப் தான் பண்ணும். அதுவும் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 மணி, ஓகேவா. ஸோ 2 மணி நியர்பை 2 மணிக்கு நீங்கள் வந்து மார்க்கெட் இன்னும் மேலே போகணும்னு சொல்லி வந்தீங்கன்னா உங்களே மாரி ஒரு ஏமாளி வந்து இந்த உலகத்துலேயே இருக்க முடியாது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன், ஓகேவா. ஏன்னா நானும் இந்த மாதிரி தான் முதல்ல, அதாவது என்னோட ட்ரேடிங் ஆரம்பித்த புதுசில் வந்து நானும் இந்த மாதிரி நிறைய ஏமாந்துருக்கேன். அது கொஞ்ச நாள் போக 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 இந்த மார்க்கெட் என்ன, இந்த சார்ட் ஏன் உருவாகுது, இந்த கேண்டில் ஏன் மேலே போகுது கீழே வருது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்ட பிறகு தான் நம்மளுக்கே தெரியுது எவ்வளோ ஏமாளித்தனமாக நம்ம வந்து ட்ரேட் பண்ணிருக்கோம், நம்மளை ஈஸியாக ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் கழிச்ச பிறகு தான் புரிய ஆரம்பிச்சுது, ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன சொல்லுன்னா இந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து கால் சைடு அட்ராக்ட், அதாவது மார்க்கெட் மேலே போகுது அப்படிங்கிறங்காட்டி கால் சைடு வந்து கால் ஆப்ஷன் பையர்ஸை வந்து எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மறுபடியும் மேலே போகிற மாதிரி காமிச்சிட்டு
பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே கேண்டிலில் ரெட்டு. ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்து சின்னதாக பயந்துருவாங்க. பயந்த உடனே அகைன் என்ன பண்ணுச்சுன்னா இவங்க பயந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் எடுக்கணுங்கிறக்காண்டி சரன்னு இறக்கி கீழே கொண்டு விட்டாங்க. ஸோ அப்போ எல்லாரோட ஸ்டாப் லாஸும் டோட்டலி ஹிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளே வந்து பையர்ஸே இல்லை. ஸோ உள்ளே வந்து பையர்ஸு இல்லை. அதாவது வேலைக்கிழமையான மார்க்கெட்டில் வந்து எண்ட் ஆஃப் தி டைமில் வந்து பையர்ஸ் இல்லை. ஓகேவா? ஸோ பையர்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன சொன்னால் பையர்ஸ்க்கான ஸ்டாப் லாஸு கிடைக்காது. ஸோ அப்போ நாளைக்கான மார்க்கெட், அதாவது திங்கக்கிழமை வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுச்சுல, ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னால், ஓகேவா? ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் இங்கேருந்து கால் சைடு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? மார்க்கெட் வந்து கால் சைடு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சின்னதாக ஒரு கேப் டவுன் ஆச்சுன்னு சொன்னாலும் மார்க்கெட் வந்து, ஓகேவா, கேப் டவுன் ஒரு சின்ன கேப் டவுன் வருது, கேப் டவுன் வந்துனாலும் மார்க்கெட் இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் கேப் டவுன் ஆச்சுனாலும் மார்க்கெட் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு சொன்னால் அதாவது கால் ஆப்ஷன் பையர்ஸோட அதாவது கால் சைடு போகிறவங்களோட ஸ்டாப் லாஸ் இங்கே இல்லை. இங்கே பையர்ஸே இல்லை. ஓகேவா? பையர்ஸ் இருந்தால் தானே இவங்களோட ஸ்டாப் லாஸ் கீழே இருக்கும். ஸ்டாப் லாஸ் கீழே இருந்தால் தான் மார்க்கெட் கீழே வந்து அவங்களோட ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஸோ பையர்ஸே இல்லை அப்படிங்கறதுல அங்கே யாருக்காண்டி கீழே வரணும்? வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சுனாலும் சரி, இல்லைனா கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுனாலும் சரி, ஆனால் ரொம்ப பெரிய கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில் 2 கேண்டிலில் சடனாக மேலே வந்துனா மட்டும்தான் கால் சைடு போகும். அப்படி இல்லாமல் சின்ன கேண்டில் வச்சு இங்கே சஸ்டைன் ஆகுதுன்னு சொன்னால் அகைன் வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால் இங்கே மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரத்தில் என்ன ஆகுன்னு சொன்னால் கால் சைடு, அதாவது பையர்ஸ் வந்து ஆட் ஆகுவாங்க. கால் சைடு பையர்ஸ் வந்து ஆட் ஆகுவாங்க. இந்த பையர்ஸ் ஆட் ஆனாங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் அகைன் இந்த பையர்ஸோட ஸ்டாப் லாஸ் அடிக்க கீழே தான் வரும். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ மார்க்கெட் வந்து கீழே கேப் டவுன் ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னால் ஒரு கேண்டில் 2 கேண்டிலில் மேலே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் அகைன் இங்கேருந்து மேலே தான் போகும். ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுலே கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு திரும்ப அகைன் வந்து மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் ரொம்ப கவனமாக வந்து நாளைக்கு ட்ரேட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். என்னோட டெலகிராம் சேனலில் வந்து சேரணுன்னே ஆசைப்படுறவங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு என்னோட டெலகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் சேர்ந்துக்குங்க. டெய்லி என்ன அப்டேட்டோ, அதாவது லைவ் மார்க்கெட்லேயே நான் வந்து அப்டேட் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பேன். ஸோ மார்க்கெட் இப்போ என்ன ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கு, ஸோங்கிறது எப்படி ரியாக்ட் ஆகும், மூவ் ஆகும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதில் சேர்ந்தீங்கன்னு சொன்னால் ஆப்ஷன் ட்ரேடிங் பிகினர் லெவலில் பண்ணுறவங்க, பிகினர் இன்டர்மீடியேட் இவங்க பண்ணுறவங்க வந்து என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் சேர்ந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ரொம்ப நன்றி.